என்னடா சரவணா, அதுக்குள்ள எந்திச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டியா? நாளைக்கு எக்ஸாம்ண்ணா, அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி பட்றா. ஆம், அண்ணி தூங்கிட்டு இருக்காங்க, நான் போய் டீ வாங்கிட்டு வரேன். சரிண்ணே. என்னடா தம்பி, விடிய காத்தாலே பயங்கரமா உட்காந்து படிக்கிற போல. அது என்ன பேப்பரு? இல்ல நீ சும்மா எக்ஸாமுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க போய் தூங்குங்க போங்க. நோட்ஸா? ஓ அண்ணி 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 ம்? டேய், இது பிட்டுடா. பர்றா, கை கடக்கமா இவ்ளோ அழகா எழுதியிருக்க. எக்ஸாம்ல மார்க் வாங்குறத விட இந்த பிட் எழுதுறதுல நீ பெரிய ஆளா இருப்ப போலியேடா. ஆமா, பிட்டு தான். என்னால இவ்வளவு பெரிய புக்லாம் படிக்க முடியாது. பாஸ் ஆகணும், அவ்வளவுதான். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். போய் தூங்குங்க போங்க. என்னாச்சு பிபி? உங்க அருமை தம்பி எக்ஸாமுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. என்னடா சரவணா, மைக்ரோ லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்க? இந்த பிட்டு எழுதுற நேரத்துல ஒரு 4 பக்கத்தை படிச்சிருக்கலாம்ல. அண்ணா, நீயும் ஆரம்பிக்காதண்ணா. எனக்கு படிக்கவே பிடிக்கல. எதையோ படிக்க சொல்றாங்க, எதையோ எழுத சொல்றாங்க. எனக்கு இதெல்லாம் வரலண்ணா. உன்னை தப்பு சொல்ல மாட்டேன் சரவணா, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் தான் இதுக்கு காரணம். என்ன மாமா சொல்ற? ஆமா விபிதா, ஒரு வருஷம் ஃபுல்லா படிச்சத 3 மணி நேரம் எக்ஸாம் எழுத சொன்னா அங்கதானே தப்பு இருக்கு. இங்க அறிவு முக்கியம் இல்ல, யாருக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கோ அவன் தான் ஜெயிக்கிறான்னு ஒரு மித்த கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. புரிஞ்சு படிக்கிறவனை விட மனப்பாடம் பண்ணி படிக்கிறவன் தான் இங்க மெடல் வாங்குறான். அப்ப பிட் அடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பு தான், ஆனா அந்த தப்புக்கு காரணம் பயம். மார்க் கம்மியா வாங்கிடுவோமோ, சொசைட்டி என்ன நினைக்கும், ஃபெயில் ஆனா வேலை கிடைக்காது, இந்த பயம்லாம் தான் உன்னை பிட் அடிக்க வைக்குது. இங்க பாரு சரவணா, பிட் அடிச்சு பாஸ் ஆகுறதும் படிக்காம ஃபெயில் ஆகுறதும் ஒண்ணுதான். இந்த பிட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு உனக்கு என்ன தெரியுதோ அதை எழுது. அடுத்த எக்ஸாம்ல நல்லா படிச்சு பாஸ் ஆகிற வேலையை பாரு, சரியா? இந்தா டீ. முறைக்காதடி, வா டீ ஊத்தி விடு. இந்த சீரிஸை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா டிஃபன் சென்டர், co-sponsored by The Congayan.